இந்த மாநாடு நடத்தியதற்குண்டான செலவு இதற்குண்டானது கட்சி செய்த செலவுக்குண்டான வெள்ளரிக்கை அவங்க கொடுப்பாங்களா? ஏன் அவங்களுடைய கட்சியினுடைய வெள்ளரிக்கை வெள்ள விட முடியும்? இல்ல, எனக்கு புரியல. உங்களோட காசு, நீங்க கவர்மெண்ட் கொடுத்த காசு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் செலவு பண்ணியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு ஒயிட் பேப்பர்னு கொடுத்தா உங்களுக்கு கட்சியில என்ன நடக்குது, எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு தான் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ உங்களுக்கு மக்கள் மேலேயோ கவர்மெண்ட் மேலேயோ ஸ்டேட் மேலேயோ அக்கறைலாம் கிடையாது. உங்களுக்கு கட்சி எப்படி டெவலப் பண்றாங்க, எப்படி 2 வருஷத்துல வின் பண்ணிக்கிட்டாங்கன்றதான் தெரியணும். சரி, இவ்வளவு சொல்றேன். நீங்க இது வரைக்கும் எத்தனை கட்சி ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? அண்ட் இப்படிதான் ரிலீஸ் பண்ணணும்னு எதனா ரூல்ஸ் இருக்கா? அப்புறம் நீங்க எத்தனை ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க? நீங்க இந்த திரள் நிதின்னு ஒன்று வாங்குறீங்கல்ல, அது எவ்வளோ காசு மக்கள் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், வெளியில மற்றதெல்லாம் ஃபண்டு எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ காசு நாங்கள் வந்துட்டு மக்களுக்கு செலவு பண்ணியிருக்கோம், இது கட்சிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம், அப்புறம் இந்த மாநாடுக்கு செலவு பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் விடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் விட்டுட்டு தானே மற்றவங்களை கேட்கணும். அதுக்குள்ள வந்தாச்சு கட்சியில் இருக்கிறது எலெக்ஷனுக்கு எவ்வளோ நடந்துச்சுன்னு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க தான் தைரியமான ஆளாச்சு, நீங்க தான் வந்துட்டு கரெக்டான ஆளாச்சு. ரிலீஸ் பண்ணுங்களேன்.